நேத்து வரைக்கும் அடிமையா இருந்தவனுக்கு வாழ்வு எப்படி உயர்ந்துருச்சு பாருங்க. எகிப்திலே இவர்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டவர்கள்? ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள். எகிப்தில் வேலை என்ன தெரியுமா? இஸ்ரவேலுடைய வேலை கவனிங்க. இஸ்ரவேல் ஜனத்துடைய வேலைன்னா எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கூலி வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணி தரணும். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட அடிமைதனாகிய இஸ்ரவேலுக்காக தான் அவர்களுக்கு வேலை செய்ய கர்த்தர் ஒருவரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேலை செய்கிறங்க கவனிங்க. அந்த அடிமையாக இருக்கும் பொழுது அவனுடைய ஆகாரமே அந்த கூழு, கஞ்சி, வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு, இதுதான் அவங்களுடைய ஆகாரம். அப்போ வேலை செய்கிற பொழுது கவனிங்க, அந்த எகிப்தியருடைய ராஜாக்களோ அல்லது எகிப்தில் உயர்ந்திருக்கிறவங்களோ அவங்க ஒரு ஆகாரம் உண்ணும் பொழுது இஸ்ரவேல் மனசில் அந்த அடிமைதனத்திற்குள்ள என்ன இயக்கம் வந்திருக்கும்? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நல்ல சாப்பாடு என்ன பண்ண மாட்டானா? அவன் நல்ல வஸ்திரத்தை போடும் பொழுது என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வஸ்திரத்தை நான் என்ன பண்ண மாட்டேனா? போட மாட்டேனா? அவன் நல்ல ஒரு மாளிகையில், நல்ல ஒரு வீட்டில், அவன் கூடாரத்தில் தங்கும் பொழுது நான் இப்படி ஒரு கூடாரத்தில் என்ன பண்ண மாட்டேனா? தேவ பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. எகிப்தியுடைய ராஜாக்களும் இல்லை எகிப்தியுடைய ஜனங்களும் எல்லாருடைய குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகும் பொழுது இஸ்ரவேல் ஆகிய அடிமையுடைய பிள்ளைகள் யோசிச்சிருப்பாங்க, என் பிள்ளையும் எங்க போகாதா? அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் என்ன பண்ணிடுச்சான்? வந்து எட்டினதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.